ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், ஃபஸ்ட்டு மார்ச் வந்து இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மார்ச் மாதம் வந்து அந்த கோல்டன் மந்த் அப்படிம்பாங்க. ஏன்னா 10 மாதம் 11 மாதம் என்ன பிஸ்னஸ் நடந்ததோ அதுக்கு ஈக்குவலாக மார்ச் மாதம் மட்டும் நடக்கும். நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் விளம்பரம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூடியூப்லாம் விளம்பரம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. டிவியில் எல்லா கம்பெனிக்காரும் இன்சூரன்ஸ்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பாலிசி எடுத்துட்டோம்னா ஒரு 25,000 கட்டினா ஒரு 3,000 மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கிறதுனால முகவர்களும் நிறைய பேசுவாங்க. அப்போ எல்லா பக்கம் ஒரு விஷயத்தை சொல்கிற போது அது ஹாட் டாப்பிக்காக மாறும், பிஸ்னஸ் நடக்கும். இந்த மூணையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா காத்திருக்கிற போதே தூத்தி எடுத்துக்கணுங்கிறாங்க இல்லையா? அப்போது இதுதான் நல்ல டைம். கேட்கறக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிஸ்னஸ் வரும், அருமையாக போகும். ஸோ அதனால இந்த மார்ச் மாதம் சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் நிறைய கொடுப்பாங்க சார். ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் வேணா பாருங்க. ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் எந்த கான்டெஸ்ட்டுமே இருக்காது. கான்டெஸ்ட் மீன்ஸ் பரிசு கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். அதனால தயவு செஞ்சு மார்ச்சில் பிஸ்னஸ் பண்ணி 10 பைசா சம்பாதிக்க முடியும். ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா பிளான் பண்ணிக்கங்க. மார்ச் இஸ் அ கோல்டன் மந்த் ஃபார் இன்சூரன்ஸ். சரி சார், கமிஷன் இன்சென்டிவ் அதெல்லாம் தனி. அது இல்லாமல் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு மார்ச் ஃபாஸ்ட் மார்ச் அப்படிங்கிறாங்க. 25,000 ரூபாய் பிரீமியம் கட்டினா, நியூ பிரீமியம் வித்தவுட் ஜிஎஸ்டியில் 25,000 ரூபாய் கொடுத்தோம்னா அட்டகாசமான ஒரு பேக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பேக்கு ஸ்டார் ஹெல்த் சிம்பிளோட வரும். இது எதுக்கு தெரியுங்களா? இந்த பேக் நான் நிறைய பிஸ்னஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த பேக் எடுத்துட்டு ஒரு ஐடி கார்டு கையில் இருந்தாவோ அல்லது நீங்கள் வண்டியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாவோ இதே பிஸ்னஸ் வரும். சார் நீங்கள் ஸ்டார் ஹெல்த்தில் பண்ணுறீங்களா சார், எனக்கு வேணும் சார் இருப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விளம்பரம், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம். அதனால இது மாதிரி பேக் வெளியே கிடைக்கும் சார். 1,000 ரூபாய் 1,500 கொடுத்தா கிடைக்கும். பட் அந்த சிம்பிள் போட்ட பேக் கிடைக்குமா? 25,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 2 பாலிசி எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது ஒரு பாலிசி, 2 பாலிசி பெய்டப் பிரீமியமாக இருக்கணும், 5 லட்ச ரூபாய் பாலிசியாக இருக்கும். இதுதான் விஷயம். சரி சார். சார் இன்னும் கொஞ்சம் வண்டர்லா நிறைய போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட முகவர்கள் 350 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. நம்மளதுல இருந்து மட்டும் 7 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அநேகமா மே ஃபர்ஸ்ட் வீக் கொச்சின் வரைக்கும் இருக்கிற டிராவல் டிக்கெட்டு, உள்ள என்ட்ரி, ஃபுட்டு, டின்னர் பக்காவா இருக்கும். ஒண்டர்லாவில் ஒரு நாள் ஃபுல்லா ஒண்டர்லா கொச்சியில் இருக்கு சார். வாட்டர் தீம் பார்க் சூப்பராக இருக்கும். அதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய அந்த வின்னர் ஏஜென்ட்ஸ் வருவாங்க. நீங்கள் அந்த ஒரு நாள் அவங்ககிட்ட நிறைய அறிமுகமாயிக்கலாம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அதனால இது மாதிரி ஜெயிச்சவங்களோட போய் தான் சார் நிறைய கற்றுருக்கேன். அப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐடியா கொடுப்பாங்க. அடே என்ன நல்லா இருக்கேன், நான் போய் இதை பண்ணலாம் அப்படின்னா அப்படி பேசலாம். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஜெயிச்சவங்களோட இருக்கணுங்கிறது அதுதான். அப்போது வெற்றி பெற்றவங்களோட ஒரு ஃபுல் டே இருந்தீங்கன்னா அதில் கிடைக்கிற கெயின் ஜாஸ்தி. 60,000 ரூபாய் பிரீமியம்னா பேகும் வாங்கிக்கலாம், 1,50,000 ஒரு டிக்கெட் 10ஆம் தேதி வரைக்கும். சார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறேன். இது முக்கியமாக இதுக்கு தான். இந்த 10 நாளாக பிரிச்சுட்டு 3 தடவை ஒர்க் பண்ணிங்கன்னா சார் 3,4 லட்ச ரூபா தாய்லாந்து ட்ரிப்பு, 3 பகல் 2 நைட்டு, ஃப்ளைட்டு, போகிறதும் ஃப்ளைட்டு வர்றதும் ஃப்ளைட்டு, ஏர்போர்ட் டு ஏர்போர்ட், எல்லா செலவும் இன்சூரன்ஸ் கம்பெனியோடது. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் அனுப்பிச்சுட்டிங்கன்னா போதும். விசா ப்ராசஸ் முதலுக்கும் நம்ம தான் பண்ணுவோம். அதனால நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏர்போர்ட் டு ஏர்போர்ட். இல்லை சார் நான் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு 2,4 லட்சம் பண்ணிடுறேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த 2,4 லட்சம் பண்ணால் என்ன எவ்வளோ வந்துடும் சார்? பேக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இது 25,000 தான். 1,50,000 டிக்கெட்டும் வந்துடும், 1,50,000க்கும் போகலாம். நீங்கள் இது மட்டும் 2,4 அல்லது 3,4 பண்ணிங்கன்னா, 2,4 பண்ணிங்கன்னா கோவா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 2 நாள் தான். போகிறது ஃப்ளைட்டு, வர்றது ட்ரெயின். அப்போ ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ. ஸோ இதுவும் அப்படி தான். தயவு செஞ்சு இந்த காம்படிஷன்களில் இந்த மாதம் அடித்து 15% கமிஷன், மறுபடியும் 8 to 10% இன்சென்டிவ், அதெல்லாம் தனி. அது இல்லாமல் இதையும் ஜெயிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஹெல்ப் வேணும் சார், இப்படி ஒரு குரூப் இருக்குது சார், அப்படி நான் பேசலான் இருக்கேன் சார், கேட்கலான் இருக்கேன் சார், எதுக்கு வேணாலும் அதை கூப்பிடுங்க. நாங்கள் எல்லாமுக்கும் தயாராக இருக்கிறோம். பின்னையும் இந்த மாதமெல்லாம் நைட் 11 o'clock வரைக்கும் நாங்களாம் ஆன்லைனில் தான் இருப்போம். எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். நாங்கள் தயாராக இருக்கோம். சரிங்களா? ஓகே ஜென்டில்மேன், நான் இந்த மாதத்துக்கான அந்த ஆஃபரை என்ன சான்ஸ் இருக்குதுங்கிறது சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, நான் உங்களுக்கு விஷயத்துக்கு போயிடுறேன்.